ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஜீவிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வீட்லேயே எப்படி இட்லி பொடி அரைக்கலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது வந்து பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம கடைகளில் வாங்குறப்போ ஆர்டிஃபிஷியல் கலர் அண்ட் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணுவாங்க. இது எதுவுமே இல்லாமல் வீட்டிலே செஞ்சு எப்படி நம்ம 1 மந்த் போல் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணலான்றதை வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு இல்லையா, அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பொடி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் 1/2 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 கப் கடலைப்பருப்புக்கு 1/4 கப் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கோங்க. இப்போது இது எல்லாத்தையும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வர்ற அளவுக்கு வறுத்துக்கலாம். மிதமான தீயில் வறுத்துக்கணும், இல்லைனா வந்து தீஞ்சிடும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வறுபட்டணும். இது நம்ம வந்து எடுத்துக்கலாம். இதை எடுத்து ஒரு பிளேட்க்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இந்த கலருக்கு வர அளவுக்கு வறுத்துக்கலாம். ரொம்ப வறுத்துட்டோம் அப்படின்னா கசப்பு தன்மை வந்துடும். ஸோ இப்போ இது வந்து கொஞ்சம் நேரம் நம்ம வந்து ஆற வச்சுக்க போகிறோம். இப்போது அகைன் பேன் எடுத்துக்கலாம். இதில் வந்து நான் வந்து 8லேருந்து ஒரு 10 போல் காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து காரம் குறைவாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் கம்மியாகவும் எடுத்துக்கலாம். இப்போ இது கூட 5 பல் போல் பூண்டு எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நம்ம வந்து நல்லா வறுத்துக்கலாம். இப்போது இதை இந்த அளவுக்கு வறுத்தாலே போதும், ரொம்ப வறுக்கணும்னு அவசியம் இல்லை, இல்லைனா தீஞ்சிடும். இப்போ இதையும் நான் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். அடுத்து இதெல்லாம் நல்லா ஆறுனதும் இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போது நான் இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கிறேன். இது கூட இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப பவுடராக இருக்கக்கூடாது, கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. பார்த்திங்கன்னா நல்லா அரைஞ்சிருக்கு பாருங்கள். கொஞ்சம் பவுடராகவும் இருக்குது, கொஞ்சம் கொரப்பாகவும் இருக்குது. இது வந்து கரெக்டானதாக இருக்கும். இதை எடுத்து நம்ம இப்போ வந்து சர்வ் பண்ணலாம். இப்போ நம்மளோட இட்லி பொடி ரொம்ப சூப்பராக ஈஸியாக வீட்டிலே ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம 1 மந்த் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டைம் இன்னொரு சூப்பர் டிஷ்ஷை நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.